சண்டே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பமும் நாட்டுக்கோழி குழம்பு தான். அதுக்காக நான் வந்து ஆப்பெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணியிருந்தேன். நாட்டுக்கோழி குழம்புக்காக ஃபஸ்ட்டு கடாயில் வந்து மிளகா பொடியெல்லாம் வறுத்துக்கணும். அப்புறம் தனியா பொடியை வறுத்து எல்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன்லேயே கொஞ்சம் மிளகா பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகா பொடி, தனியா பொடி, அது நல்லா இது கூட போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சென்டரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா இதை மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த சிக்கனில் நல்லா இதாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணிக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு இறக்கணும்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடும். சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இது கூட வந்து இறக்கும் போது பெப்பர், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆச்சு. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் டிஃபன். நாங்கள் சாப்பிட்டோம், சூப்பராக ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு